மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக இனிய வணக்கங்கள். நண்பர்களே, படா தோஸ்த் 24 இருக்கிறோம். படா தோஸ்த் 1லேருந்து படா தோஸ்த் 23 வரைக்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த படா தோஸ்த் எடிஷன் என்ன அப்படின்னா, எம்டி ஃபோரமில் இருந்து எம்டி பேசுனதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, சேலரி போடுங்க, பேமெண்ட் போடுங்க அப்படின்ட்டு, அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் டாப் கமெண்ட் பார்த்தோம். இப்போ மெம்பர்ஸ் கமெண்ட்டை பார்த்துடலாம். எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்களா ஐயா? சித்தர் சொல்லிட்டார். சார் ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி பேமெண்ட் டேட் ஃபார் சிஎம் மெம்பர்ஸ். ஜூன் 4 மறுபடியும் முதல்ல இருந்தா ஜூன் 4 உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பிப்ரவரி 31 ஜூன் 4ன்னு யார் சொன்னது? 2026 ஓகேவா? இப்போது டேட் எத்தனைன்னு தெரியுமா தம்பி? இதில் 2 கமெண்ட் தான், 2 பேர் தான் மெம்பர் ஆகிருக்காங்க போல். நியூயஸ்ட் கமெண்டை பார்த்துடலாம். எங்களது சரீரத்தின் சுவாசம் அல்லவா நீ, மை வி3 தரணி முழுவதும் தனித்துவம் பெற்ற தங்க தமிழ் அல்லவா நீ, உன்னை புரிந்தோருக்கு பூந்தோட்டத்திற்கும் அழைத்து செல்கிற மக்களின் இதயம் நீ, இகழ்ந்தோரை போர்க்களத்திலும் சந்திக்க செய்யும் வீரமிக்க மக்களின் வாழ்வாதாரம் நீ, மை வி3 மக்களின் வாழ்வாதாரம் பொக்கிஷமல்லவா நீ, உனது புகழை பாடுவதற்கே அவதரித்து வந்தனர் பலர், அவர்கள் காட்டி சென்ற பாதையில் நடப்பவர்கள் சிலர், நீ உன்னை நேசித்ததை விட நாங்கள் நேசிப்பதே அதிகம் என்று உணவோடு உணர்வையும் ஊட்டி வளர்த்த மக்களின் மை வி3 நிறுவனம் உனக்காக நாங்கள் உயிரையும் துச்சமென கருதுவோம். மக்களின் வாழ்வாதாரம் மீட்டுத்தர ஓகேவா, மீட்டுத்தரம் போட்டிருக்காரு. அனுதினமும் வாழும் என்று மக்களின் இதயத்தில் நீ, லக்கி முத்துக்குமார். இவர் சிஎம்மாக இருப்பார், பெனிஃபிட் சிஎம்மாக இருப்பார். சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் சிஎம் பேமெண்ட். வேர் இஸ் எவ்ரி ஒன்? எப்போ கமெண்ட் பண்ணிருக்காரு? 21 hour ago. வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க மனம் மகிழ உள்ளம் குளிர மை வி3 ஆர்ட்ஸ் ஹெர்பல் ஷாம்பு கொண்டு நீராடு பெண்ணே நீராடு. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் மை வி3 சேர்ந்துட்டு ஏதோ ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண மாதிரி ரொம்ப திமிராக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன். ஜூலை 5 12:07 AM, ஜூலை 5 3:07 AM, ஜூலை 5 6:01 AM. வருஷத்தையும் சேருங்க, ஏன்னா இனி இது வருஷ கணக்கில் போக போகுது. கொஞ்சம் நஞ்சா பேச்சாடா பேசுனீங்க சார், சீக்கிரம் வீடியோ பேசுங்க, வெயிட்டிங் சார். முட்டாள், வி ஆல்சோ வெயிட்டிங். ஆமாம்மா, வீடியோ மட்டும் பேசுங்க, மணி வேணாம். ஜிஎம்ஆர்ஸ் ஆப் ஸ்கேம் பண்ணி மாட்டிட்டான். நெக்ஸ்ட் மை வி3 தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கடா. க்ரௌன் மெம்பர்ஸ் போட்டிருக்காரு. ஓனாய் டேஸ் பையா, உன் எம்டி டேஸ் ஜெயிலில் டேஸ், அவன் டேஸ் உன் டேஸ் ரொம்ப இதாக இருக்குது. எப்பயும் நல்ல மாதிரி பேசுவ, இப்போ எங்கடா போனேன்? டேய் ஃப்ராடு, இப்போ என்னடா ரீசன் சொல்ல போகிற? Fraud fellow, bloody idiot, so many people are waiting for payment. மார்ச் போட்ட வித்ட்ராவலே இன்னும் வரலங்க, எப்போ தான் வருங்க சார்? ஜூன் 30க்குள்ளே வரணும்னு சொன்னீங்க, பட் இப்போ ஜூலை 5 வந்துடுச்சு. அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, உங்களைப் போல வாழைப்பழ சோம்பேறி டேஸ் நான் பார்த்ததில்லை. ஆகையால் உங்களால் நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன். நீங்கள் ஜோக்கர் ஆனீர்கள். இதைப் போல எனது மகனை ஆக்குங்கள். நான் மை 420 கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம். நீ பிச்சைக்கார டேஸ் 420 என்று எங்களுக்கு தெரியும். டேய் சோம்பேறி டேஸ், உனக்கு இங்கே கமெண்ட் பேஜில் உனக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இங்கே ரொம்ப இதாக இருக்குது. சரி, வாசிக்க வேணாம்.
நேஷனல் உமன் ஹெல்ப்லைன் பெண்கள் புகாரளிக்க 181. கடன் கொடுத்தவர்களிடம் கேடிவி V3 தோழமைகள் வீடியோவை காட்டினால் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும். ஏனெனில் அவர்கள் பொறுமையாக இருக்க சொல்கிறார்களே. அதெல்லாம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிதான் விழும். அவன் நம்பியாடா கொடுத்தேன் அப்படிம்பாங்க. கியூலோ ஃபாப்பில் பணம் திரும்ப கிடைக்காதவர்கள் இந்த சைபர் கிரைம் புகார் செய்தனர். சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930. ஹாய் சார், ப்ளீஸ் பேமெண்ட் ரிலீஸ் ப்ளீஸ் சார். இன்றளவும் 3 முதல் 4 மணி நேரம் விளம்பரம் பார்த்து மக்களுடைய நேரத்தை வீணெடுத்து வருகின்றன. இதனால் அரசு இதில் தலையிட்டு முடிவு கண்டு தீர்வு காண வேண்டும். 11 நாளைக்கு முன்னாடி, ஓகேவா? இன்னைக்கு டேட் 14, ஜூன் 3 அந்த மாதிரி விட்டுருக்கலாம். அவன் பேமெண்ட் ஸ்டாப் பண்ணி 4 months ஆகுது. இன்னும் எதற்கு ஆர்ட்ஸ் பார்க்கணும்? டைம் தான் வேஸ்ட்டு. ஐயா ப்ளீஸ் உங்களை கஞ்சி கேட்குறேன், அதாவது கெஞ்சி கேட்குறாரா, எப்போ வரும் ஒரு வீடியோவாச்சும் போடுங்க. எங்கள் லைஃப் இதை நம்பி தான் ஐயா இருக்குது. ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. எங்களாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை விட படிச்சிருக்கீங்க, அந்த வேலையை பாருங்க. உங்கள் எம்டி ஊரை ஏமாற்றிட்டான். கூட்டி கொடுக்குற டேஷ் நம்பர் 1 ஃப்ராட், நம்பர் 1 கம்பெனின்னு சொன்னவனா இப்படி சொல்லிட்டீங்களே. கண்டவனும் கேஸ் போட்டால் என்ன பண்ண முடியும்? ஐயா காசை போட்டு விடுறீங்களா? கடன் வாங்கி தான் கட்டினோம், வட்டி கட்ட வேண்டாமா? நாங்களும் மனிதர்கள் தான், குடும்பத்தை சமாளிக்க முடியல. எங்கள் காசை தயவு செய்து போட்டு விடணும். உங்கள் காசா? டேய், அதுக்கு தான் பொருள் வாங்கிட்டீங்களே, எதுக்கு காசு போடணும்? போய் பொழைக்கிற வேலையை பாருங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணுற பான்சிஸ் கம்பெனி கோர்ட் வாங்கி கொடுத்துடும். எப்போ கொடுக்கும்னு எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிலன்னு சொல்கிறாரு. ஓகேவா? $7:48 PM அட்டண்டன்ஸ். ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. லோன் எடுத்து போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் கூட கட்டலை. மைவித்திரி ரொம்ப நம்பியிருக்கேன். வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் கட்டு, வேலைக்கு போ. எம்டி சார் எங்கே போனீங்க? பேமெண்ட் போடுங்க, லோன் பே பண்ணணும். ஒர்க் பண்ணு, வேலைக்கு போக சொல்கிறாங்கண்ணே. எம்டி சார் பே அவுட் எப்போ தான் வரும்? லேட்டாக மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள மரியாதை குறையுது. ப்ளீஸ் சிஎம் பே அவுட் பண்ணுங்க. February 30 வரும். ஏன் February 31 கூட வர சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் நக்கல் பண்ணுறது, மனசு வலிக்கும். டோன்ட் டூ இட். இவ்வளோ பேர் இவ்வளோ கமெண்ட் பண்ணுறத அதில் பார்க்காத மாதிரி எம்டி இருக்கான். அவன் அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறக்குள்ளே கேஸ் கொடுத்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்கடா க்ளவுன் மெம்பர்ஸ், இல்லைனா சுத்தமாக கிடைக்காது. கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, கேஸை கொடுங்கன்னு சொல்ல வராரு. ஆஃபீஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் ரெண்ட்டு ப்ளஸ் எம்ப்ளாயி சேலரி, இது எல்லாம் எப்படி கொடுக்குறான் ஐயா? எப்போங்க ஐயா வந்து பேசி சிஎம் பே அவுட் போட்டீங்க? நீங்கள் பேசிய 10 days ஆச்சு. ப்ளீஸ் பேசி அமௌண்ட் போட்டு விடுங்க ஐயா. மைவி3 மெம்பர்ஸ் எல்லாம் எங்கிட்ட வாங்கி 4 மடக்கு குடிங்க, அப்போவாச்சும் நெக்ஸ்ட் டைம் ஏமாறாமல் இருப்பீங்க. அவங்க அடுத்து எந்த கம்பெனியில் ஏமாறலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரோ நீங்கள் அமௌண்ட் தரலன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்பாங்க. தற்கொலை டேஸ், அப்பவும் புத்தி வராது. சார் சிஎம் அமௌண்ட் ப்ளீஸ். ½ an hour வந்து டைம் போடுறேன், ஒர்க் இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ். எம்டி சார் ஒன்றுமே முடியல சார், சத்தியமாக டேஷ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது சார் என்னோட நிலைமை. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். இன்னும் நான் எத்தனை நாளைக்கு இருப்போன்னு எனக்கே தெரியல சார். ப்ளீஸ் சிஎம் அப்டேஷன் கொடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என்னோடய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது சார்.
V3 தோழமைகள் டேஸ் மமே. அந்த டேஸ் பையன் பேசினாலே எரிச்சலா இருக்கு ப்ரோ. ஓவரா இவனுக்கு டேஸ் இருக்கான். V3 தோழமைகள் டேஸ் பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் June 4 பேமெண்ட் போட்டுட்டு பேசுகிறோம்னு சொன்னான். இப்போ பேமெண்ட் டிலே ஆகுறதுக்கு சொல்கிறான் பாரு கதை. சப்பாத்தி கதை. டேஸ் நாயே, இவனோட ஒய்ஃப் அண்ட் டாக்டர் எல்லாம் ஃப்ராடு. இவன் பெரிய ஃப்ராடு நாய். இவன் பெரிய ஃப்ராடு. டேய் நாயே, ஐ வில் கம்ப்ளைண்ட் டு தி கமிஷனர் டுடே. பிஎம் பேமெண்ட் எப்போ வரும் சார்? ஒலிம்பிக் நடக்க இருப்பதால் பேமெண்ட் வருவதில் கொஞ்சம் தாமதமாகும். 2030 பணம் வந்துடும், பயப்படாதீங்க. எம்டி சார் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்வது எவ்வளவு நாள் ஆகிறது? உங்கள் சட்ட வல்லுநர் உடனடியாக கோர்ட்டில் முன்ஜாமீன் உங்களுக்கு வாங்க வேண்டாமா? மைவி3 மக்களுக்கு பேமெண்ட் போடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முன்ஜாமீன் கோர்ட்டில் வாங்க முடியவில்லையே என்றால் உங்களுக்கும் கஷ்டம். இதனால் மைவி3 மக்களுக்கும் பணம் போட முடியாத சூழ்நிலை ஏற்பட காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு எப்போதுதான் முன்ஜாமீன் கிடைக்குமோ, எங்களுக்கு எப்போதுதான் பண கஷ்டம் தீருமோ. கடவுளே கடவுளே, பணம் வேண்டுமென்றால் உழைக்க வேண்டும். அடுத்து டேஸ் கூடாது. அவன் வெளியில் வந்துலாம் நியூவாக ஒரு ஸ்டோரி சொல்லுவான். வெளியில் வந்து புதுசாக ஒரு கதை சொல்லுவாரான். பாருங்கள், நம்ம V3 மெம்பர்ஸ் பிரெயின் வாஷ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கல்லது சேகுரா. இதுதான் இப்போது ப்ராப்ளம். நமக்கு 3Mல நம்ம கம்பெனி எப்படின்னு இப்படி ஆளாக சேர்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுனா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பட் எனக்கு தான் லாஸு. ஸோ ப்ளீஸ், யாரும் மைவி3 கம்பெனியை தப்பாக பேசுகிறீங்க. கண் கொத்தி பாம்பு நிறைய சுற்றிட்டு இருக்கு. ப்ளீஸ், என்ன சொல்ல வரேன்னு தெரில, தப்பாக போட்டிருக்காரு. ஹேய் ஹாய், ஏன் எல்லோரும் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க? எல்லோருக்கும் கஷ்டம்தான். பட் நம்ம இப்படி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுனா இன்னும் கம்பெனிக்கு ப்ராப்ளம் தான் ஆகும். ப்ளீஸ், சோசியல் மீடியாவில் இப்படி நெகட்டிவாக பேசாதீங்க. பே அவுட் கண்டிப்பாக வரும், நம்புங்க. இவ்வளோ நாளாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, இனியும் இருக்கும். ப்ளீஸ், நாம தான் எம்டி சாருக்கு ஆதரவு இருக்கணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் போஸ்ட் எனி நெகட்டிவ் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ரீப்ளே வந்து யூஆர் ஃபூல்டு. அப்போது நீ 1 lakh கடன் கொடு, எம்டி பேட் போடவும் கொடுக்குறேன். நம்பிக்கை வைங்க நீங்களும் தான். அதாவது பணம் வந்துடும் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாருல, அதே மாதிரி இப்போ பணம் வரல, அப்போ நீ எனக்கு கடனை கூடியா, பணம் வரும் நான் தரேன்னு சொல்ல வரப்பில். கேனத்தனமாக பேசுகிறத நிறுத்துங்க ப்ரோ. இதனால் கம்பெனி பணம் கொடுத்துச்சு, நீங்களா கொடுத்தீங்க. நான் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? லாஜிக்கோடு பேசுங்க. இப்படி வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். If they gave case, at least they can freeze this property inside India. They started blackmailing. If they give case, they will not get money. மக்களே கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மணி ஜூலை 32க்கு வரும். டோன்ட் ஃபீல், பி ஹாப்பி. பேமெண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் மைவி3 முட்டாள்களுக்கும் சக்தி ஆனந்தின் டேஸ்களுக்கும். ஐ திங்க் V3 தோழமைகள் காந்தி இஸ் டிரான்ஸ்ஜெண்டர். V3 தோழமைகள் உன்னை நம்பி பணம் போட்டால் அவங்களே மிரட்டுற டேஸ் மவனே. டேஸ் அறுத்துருவேன், பார்த்து இருந்துக்க. V3 தோழமைகள் நீ எல்லாம் ஆம்பளையா? டேஸ்யா வாய்ஸ் மட்டும் போடுற சில்ற டேஸ். V3 தைரியம் இருந்தால் மூஞ்ச காட்டுடா. டேஸ் திறந்தவனே. அதாவது இந்த V3 தோழமைகள் வந்து மூஞ்ச காட்டாமல் அந்த ஆடியோ மட்டும் போடுறாங்களாம். மூஞ்ச காட்டினாதான் போய் வீட்டில் போய் பணம் அவர் தான் கொடுக்கல, அது அவருக்கு சப்போர்ட் பண்ணுறல, அப்போ நீ கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் டேஸ் மோனே, இனியன் மணி எங்கடா இருக்க டேஸ்?
டேஸ் நாய்க்கு பிறந்த டேஸ் பெயரு கண்ணன் தேவன் டி பொடி இனியன் மணிக்கு டேஸ் அடி. V3 தோழமைகள் காந்தியும் அவன் மொட்டை மாடியில் தலை இன்னும் சொல்லு. பெயில HTML வச்சு ஹேக் பண்ணலாம் தம்பி. இன்னும் டீ வரல. ஜூலை 4 10:58 AM. தம்பி, நிறுவனத்தின் மீது யாருக்கும் வழக்கு போடும் எண்ணம் இல்லை. நாங்கள் கடந்த 5 மாதங்களாக பேமெண்ட் பெண்டிங் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். மாதங்கள் கடந்து வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. முன்ஜாமீனுக்கு போடும் அளவுக்கு வழக்கின் தீவிரம் இருப்பதாக தெரிகிறது. எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது மற்றும் முன்ஜாமீன் நிராகரிக்கும் அளவுக்கு வழக்கின் தீவிரம் இருப்பதாக தெரிகிறது. நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களோட விருப்பத்தின் பேரில் தான் CM பிளான் அப்கிரேட் செய்து 40 பாக்ஸ் மாத்திரை பெட்டிகள் வாங்கி கொண்டோம். இனி பேமெண்ட் கேட்கும் உரிமை எங்களுக்கு இல்லை. பேமெண்ட் பெண்டிங் ஆவதால் நாட்கள் நகராமல் இருக்கப் போவதில்லை. எந்த ஒரு அத்தியாவசிய செலவும் நிற்கப் போவதில்லை. வயிற்று பசி நிற்கப் போவதில்லை. ஸ்டோர் ஓனருக்கு ரூபாய் 10,000 மற்றும் அனைத்து அத்தாடி மெம்பர்ஸ்களுக்கும் தலா 2 லட்சம் நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் நிறுவனத்திற்கு பலமான வகையில் முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நிலைமை பரிதாபமாக உள்ளது. எனவே இவ்வளவு பேசும் தாங்கள் CM உறுப்பினர்களுக்கு அன்றாட அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் அனைத்து மளிகை பொருட்களையும் V3 ஸ்டோர்கள் மூலமாக கடனுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். இது MD சார் வந்து பேமெண்ட் போடும் வரை மட்டுமே. என்ன சொல்ல வராருன்னா, அந்த ஸ்டோர் வச்சவங்களுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து நாம் கஷ்டத்தில் இருக்கோம். அந்த VSTC அந்த ஸ்டோர் மூலமாக தேவையானதை வாங்கிக்கிறோம் கடனுக்கு. MD இப்போ காசு போடும்போது கொடுத்துட்றோம் அப்படி சொல்ல வராது. அதாவது V3 ஸ்டோரில் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க ரீபர்ச்சேஸ் மூலமாக. இப்போ அதை காசு கொடுக்காம கடனுக்கு வாங்குகிறோம். MD காசு தரோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது MD காசு தந்துடுவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அதே தான் நாங்கள் சொல்கிறோம். அவர் காசு தந்துடுவார், அது வரைக்கும் எனக்கு கடனுக்கு பொருளை கொடுங்க அப்படி சொல்ல வர்றது. கரெக்ட், கொடுத்தால் நல்லாயிருக்கும். கேப்சூலுக்கு மட்டும் பணம் கொடுக்கல, ஆர்ட்ஸ் பார்த்தா லைஃப் லாங் பேமெண்ட் வரும்னு சொல்லி தான் ஜாயின் இருக்காங்க. KYC ஆர் செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் எல்லாம் பூவர் இன்னசென்ட் பீப்புளை ஏமாத்துகிற வேலை. கோர்ட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சொல்யூஷன், யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க டவுன்லைஸ்க்கு உடனே கடன் கொடுக்கலாம். இதுக்கான தீர்வு எப்போனா, இப்போ V3லேருந்து பணம் வர மாட்டேங்குதுல்ல, இப்போ யாரெல்லாம் வெயிட் பண்ணி சொல்கிறாங்களே, வெயிட் பண்ணி அப்போ வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்களோட டவுன்லைன்ஸ் அவங்கக்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல வராங்க. டேஸ் நாய்களா, நாங்கள் இன்னும் 13 பேர் கேஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் MDக்கு பெயில் கிடைச்ச மாதிரி தான். நேரம் காலை 9 AM. ஒர்க் டைம் பிஸி ப்ரோ. இப்போ தான் அந்த KTV கமெண்ட் பார்த்தேன். அந்த MDயை நேரில் வந்து சொன்னாலும் இந்த காப்பாற்ற முடியாது. இப்போ தான்டா தெரியுது எப்படி பசங்க எல்லாம் அரசியல்வாதியாக இருக்காங்கன்னு. இந்த ரொம்ப ஈஸி, ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. தலைவா, குருஜியை வர சொல்லு, நல்லா டைம் பாஸ் ஆகும். வெரி ஃபஸ்ட் ஜனவரி டு பிப்ரவரி எனக்கும் டைம் பாஸ் ஆச்சு. லேட்டர் எலெக்ஷன் KYCன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ண உடன் லைட்டாக கோபம் அண்ட் பயம் வந்தது. இப்போது ஜூன் 30. பாவமாக இருக்குது. இன்னசென்ட் பீப்புள் கமெண்ட்ஸ் பார்க்கும் போது குருஜிக்கும் இந்த கம்பெனிக்கும் லிங்க் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ குருஜி பாவம், இப்போ குருஜி பணம் போடுவார்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? குருஜிக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ குருஜி போடுவாராம். அதுக்கப்புறம் குருஜியும் ஒன் ஆஃப் த டைரக்டர்னு சொல்கிறாங்க. எம்டி சக்தானந்த், உனக்கு தில் ஜாஸ்தி, எப்படா இன்னும் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்க? இந்த கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதையும் இந்த புதுசாக வந்து சேர வராங்களே இந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு சேராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கனால இவங்க வந்து கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ண முடியாது. இத்தனை நாளாக ஆன் பண்ணி வச்சுட்டு திடீர்னு ஆஃப் பண்ணால் போலீஸ் கேட்பாங்க எதுக்கு ஆஃப் பண்ணீங்கன்ட்டு. போட்ட காசு மேலே சம்பாதிச்சவன் போல். தற்குறி டேஷ் மகனே, ஐடி ஃபுல் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தெரிஞ்சிட்டு பேசு. அதாவது ஐடிக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது. அட்வர்டைஸிங்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? கேஸ் போடுங்கடா டேஷ் கூட்டங்களா, அப்போ தான் கொஞ்சமாச்சும் காசு கிடைக்கும். அவனுக்கு பெயில் கிடைச்சால் போடுவான்னு யார் சொன்னது? ஒரு லாயர்கிட்ட அட்வைஸ் ஆகுது கேளுங்கடா அறிவு கெட்டவங்களா. டேய், உங்கள் எம்டி டேஷ் எங்கடா? தப்பிச்சுட்டான்னு தெரியாதா? உங்கள் அப்ளைனஸ் அத்தாரிட்டி சொரிநாய்கள் தப்பித்து விட்டாங்கடா. அதாவது அத்தாரிட்டி மெம்பர்ஸு, டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு எம்டி சொன்னார். பட் எம்டியும் தலைமுறை தான் இருந்தார். பட் ஜூலை 5 சரணடைஞ்சிட்டாரு. பைத்தியங்களா, காசு வரும்னு பகல் கனவு காணும் கூமுட்டைகளா. ஜிஎம்ஆர் ஆப் பற்றி டுடே நியூஸில் பார்த்தேன், அவ்வளோதான். இவங்க எம்டி தெய்வம், இவங்களை காப்பாற்றுவார். ஒருவர் SG12 அடைய அல்லது ரீபர்சேஸ் இன்கம் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்க அந்த நபர் தனக்கு கீழ் 5,31,441 நபரை நேரடியாகவோ அல்லது மறைமுகவோ சேர்க்க வேண்டி வரும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது அது சொல்கிறாங்களே எஸ்ஜி ப்ரொமோஷனில், ஒருத்தவங்க வந்து SG12 அந்த லெவல் அடையணும்னா ரீபர்சேஸ் பிளான் அப்படி இல்லைன்னா அந்த ஆள் சேர்க்கறது மூலமாக எத்தனை பேரை சேர்க்கணும் அப்படின்னா 5,31,441 பேரை சேர்க்கணுமா. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அன்பார்ந்த மானங்கட்ட டேஸ் ஆகிய மைவி3 குடும்ப உறவுகளுக்கு காலை வணக்கம். வாங்க முங்கோ, காலையிலேயே இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. தலைவர் அணிய மிஷன் போர் அடிக்குது ப்ரோ. அதான் கேடிவி கார்த்திக் டேஷ் 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 கார்த்திக். V3 தோழமைகள் கிடையாதான், V3 டேஷா. அன்பார்ந்த மை V3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது சித்தப்பா நிறுவனமாகிய GMRல் சிறு சுணக்கம் ஏற்பட்டதால் அதை மூடினர். நமக்கும் இதே நிலைமைதான். நாங்கள் மை வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஏன்டா எங்களை வாழ விட மாட்டீங்க? வீட்டில் டேஷ் அமைக்கி உட்காந்து கண்ணு வலிக்க விளம்பரம் பார்த்து கேப்சா அடித்து சீலிங் அமௌண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டம் குறையும் பணம் இன்க்ரீஸ் ஆகும்னா இன்னொருத்தனை உள்ளே இழுத்து விடணும். இழுத்து விட்டால் மட்டும் பத்தாது, அவனையும் 1,71,260 கட்ட வச்சாதான்டா எங்களுக்கு 650 ரூபாய் கிடைக்கும். சரிங்க, இப்போ உள்ளே வந்தவங்க கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்க சீலிங் 450 தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? அவன் இன்னொருத்தனை சேர்த்து விட வேண்டியது தான். இதுக்கான ரீப்ளே வந்து அருமை மை V3 கான்செப்ட். நீ பார்த்ததுக்கு பேர் படா தோஸ் 25th எடிஷன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.